ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். கடந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம வேலூர் மாவட்டத்தில் உள்ள வள்ளிமலையில் உள்ள சமண சின்னங்கள் பார்த்தோம். ஸோ இந்த வள்ளிமலை பக்கத்திலே பார்த்தீங்கன்னா இந்த சின்னமலை அப்படின்னு மலை இருக்குது. ஸோ இந்த மலையிலையும் பார்த்தீங்கன்னா சமண சின்னங்கள், அதாவது சமண புடைப்பு சின்னங்கள் இங்கேயும் இருக்குது. பட் பெரிய லெவலில் கல்வெட்டுலாம் எங்கேயுமே கிடையாது. அநேகமாக இது சமகால சிற்பங்களாக இருக்கும். அதாவது வள்ளிமலையில் இருக்கிற சிற்பங்கள் இருக்குல்ல, ஸோ அதே காலகட்டத்தில் உள்ள சிற்பங்களாக இங்கே உள்ள சிற்பங்களும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வள்ளிமலை சிற்பங்களை இந்திய பொருள் ஆராய்ச்சியாளர்கள் அவங்களோட கண்காணிப்பில், அவங்க பாதுகாப்பில் அந்த மலையும் அந்த சிற்பங்களும் இருக்குது. பட் இந்த சின்னமலை பார்த்திங்கன்னா எந்த ஒரு கவர்மெண்ட்டும் அவங்களோட கண்ட்ரோலில் இது எடுத்துக்கல. ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியன் கவர்மெண்ட்டோட ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவோ, தமிழ்நாட்டோட பொருள் ஆராய்ச்சி அவங்களோட கட்டுப்பாட்டிலையோ இந்த சின்னம் இல்லை. எந்த ஒரு பராமரிப்பும் இல்லாமல் தான் இந்த சின்னங்கள் இருக்குது. இந்த சின்னங்களும் பார்த்திங்கன்னா பக்தி காலத்துக்கெலாம் முன்னாடி உள்ள சின்னங்கள். அது வள்ளிமலையில் உள்ள கல்வெட்டு 8ஆம் நூற்றாண்டுக்குரிய கல்வெட்டு அப்படின்னு சொல்லப்படுது. இங்கே உள்ள சிற்பங்களும் 8ஆம் நூற்றாண்டு அதுக்கு முன்னதாகவும் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. காரணம், 8ஆம் நூற்றாண்டுலேருந்து ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடியே சமணமும் பௌத்தமும் தமிழ்நாட்டில் தலைச்சிருந்ததுக்கான ஆதாரம் தமிழ்நாடு எங்குமே இருக்குது. நம்ம இந்த குன்றை ஏறின கொஞ்ச தூரத்தில் பார்த்திங்கன்னா இந்த புடைப்பு சிற்பங்கள் நம்மளால் பார்க்க முடியுது. எல்லாமே நேர்த்தியாக வடிவமைச்சிருக்காங்க. ஒரு 1200 வருஷத்துலேருந்து 2000 வருஷம் பழமையான சின்னங்கள் அப்படின்னு சொன்னால் யாருனாலையும் நம்ப முடியாது. என்னமோ நேற்று தான் வடிவமைச்சது போல் அந்தளவுக்கு நேர்த்தியாக இந்த சிற்பங்கள் இருக்குது. சரியான பராமரிப்பு இல்லாதனால இந்த சிற்பங்களை சுற்றியும் பார்த்திங்கன்னா செடி கொடியெல்லாம் படர்ந்துருக்கு. இன்னொன்று, இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பள்ளம் இருக்கிறதுனால இந்த சிற்பங்களை நம்மளால் ரீச் பண்ண முடியல. ஸோ அதனாலேயும் கூட இந்த சிற்பங்களை இன்றைக்கி வரைக்கும் பாதுகாப்பாக அந்த பொலிவோடு இருக்கிறதுக்கான காரணமாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம பார்த்த அந்த புடைப்பு சிற்பங்கள் குன்று ஏறின கொஞ்ச தூரத்திலே அந்த சிற்பங்கள் இருக்குது. இதை தாண்டி பார்த்திங்கன்னா பழையபடி இன்னும் கொஞ்சம் சமண சிற்பங்கள் இருக்குது. ஸோ அதை நோக்கி தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம பார்க்குற இந்த குகை சமண படுக்கைகளாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. பிற்காலத்தில் இந்த குகையை சுற்றி சுவர் எழுப்பியிருக்காங்க. ஸோ இது பழைய, அதாவது 1000 வருஷம் பழைய சுவர் கிடையாது. ஒரு 200-250 வருஷத்துக்கு முன்னாடி யாரோ இங்கே வசிச்சுருந்துருக்கலாம். ஸோ அவங்க இந்த சுவரை எழுப்பியிருக்காங்க. குகையோட நுழைவாயிலில் பார்த்திங்கன்னா ஒரு தீர்த்தங்களோட சிற்பம் இருக்குது. அதுபோல் சின்னதாக பாகுபலியோட சிற்பம் இருக்குது. அதுபோல் குகைக்குள்ளே போனீங்கன்னா கூடயும் இன்னொரு சிற்பமும் வடிவமைச்சிருக்காங்க.
இந்த 2 குகையும் கடந்து வந்தால் புதருக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு புடைப்பு சிற்பம் இருக்குது. ஸோ அந்த சிற்பம் வந்து ரொம்ப டீஃபார்ம் ஆகிருக்கு, கிளியராக வந்து விசிபிளாகவும் இல்லை. நம்ம ரெகுலர் கண்டென்ட் க்ரியேட்டர்ஸுக்கு இது ஒரு நல்ல கண்டென்ட்டு. ஸோ இந்த டீஃபார்ம்டு சிற்பம் வந்து முகலாயர் படையெடுப்பில் சிதைக்கப்பட்டது அப்படின்னு அவங்க சொல்லிக்கலாம், கேப்ஷன் வச்சுக்கலாம் வீடியோவுக்கு. ஸோ அப்படி ஒரு சூப்பர் கண்டென்ட் இது. அடுத்து நம்ம இந்த மலையோட உச்சிக்கு போகிறோம். ஸோ அதுக்கான வந்து பாறையிலேயே வந்து வடிக்கப்பட்ட படிக்கட்டுகள் இருக்குது. ஸோ அதில் நம்ம வந்து கால் வச்சு நம்ம ஏறிடலாம் மேலே. வயசானவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் இந்த மலை ஏறுறது. காரணம் வந்துட்டு இந்த படிக்கட்டு வந்து ஃபுல் ஸ்ட்ரெச்லேயும் கிடையாது, அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது. ரெண்டாவது வந்து தடுமாற்றம் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மதுரை ஜெயின் ஹெரிட்டேஜ் சென்டர், ஸோ அவங்க இந்த மலைக்கு கீழே வச்சுருந்த போர்டை பார்த்து தான் நாங்கள் இந்த மலைக்கு வந்திருக்கோம். அதர்வைஸ் வந்து வள்ளிமலையை பார்த்துட்டு அங்குள்ள சின்னங்களை பார்த்துட்டு ரிட்டர்ன் ஆகியிருந்திருப்போம். பழையபடி இந்த போர்டை பார்த்துட்டு நாங்கள் வந்து அங்கே கீழே இருந்த கடைகள்கிட்ட விசாரித்த போது சொன்னாங்க, இதுக்கு மேலே சின்னங்கள் இருக்குது, பட் நாங்களே பார்த்ததில்ல அப்படின்னு சொன்னாங்க. பழையபடி மலை அடிவாரத்தில் வந்துட்டு குறவர் சமுதாயத்தில் உள்ள மக்கள் வந்து அங்கே குடியிருக்கிறாங்க. ஸோ அங்கே உள்ள ஒரு பையன்தான் வந்துட்டு நம்மளுக்கு கைட் பண்ணி கூப்பிட்டு போனான். ஸோ இந்த பையன்தான் வந்துட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்ப்பீங்க. அவன் தான் நம்மளை கம்ப்ளீட்டாக இந்த மலையில் என்னென்ன சின்னங்கள் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு கைட் பண்ணி கூப்பிட்டு போனது அந்த பையன்தான். இந்த ஒரு சின்ன இடத்துல மட்டும்தான் தடுமாற்றம். ஸோ அதுக்கப்புறம் வந்து படிக்கட்டில் வந்து ஈஸியாக வந்து ஏறி மலை உச்சி வரைக்கும் வந்துடலாம். இந்த ஊரோட அழகை வந்து இந்த மலை மேலே நின்று நம்ம பார்க்க முடியும். ஏற்கனவே சொன்னது போல் முதியவர்கள் வந்து இந்த மலை ஏறுறது கஷ்டம். மற்றபடி நீங்கள் வெள்ளூர் வாரீங்க அப்படின்னா கட்டாயம் இந்த வள்ளிமலை, சின்னமலை இந்த இடத்துக்கு வந்து நம்மளோட புராதன சின்னத்தை வந்து பாருங்கள். இந்த சமண புராதன சின்னத்தை ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து பராமரிக்கணும். அப்படி இல்லாட்டினா அட்லீஸ்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டை வந்து இதை டேக் ஓவர் பண்ணி இதை வந்து மெயின்டைன் பண்ணணும். இல்லாட்டினா இந்த மலையும் 10ல் 1 11னா கட்குவாரியாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பையனோட வயிற்றில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தழும்பு இருக்குது. எப்படா வந்துச்சுன்னு கேட்டதுக்கு, என்ன கைட் பண்ணி கூப்பிட்டு போனது போல் வேறு யாரையா கைட் பண்ணி கூப்பிட்டு போயிருக்கான் போல். கூப்பிட்டு போகும்போது விழுந்து பாறையிலேருந்து கிழிச்சிருக்கவனை. ஸோ அதனால் அந்த தழும்பு இருக்குது. ஸோ அதையும் மீறி அந்த பசங்களோட அம்மா அப்பா வந்து இந்த மாதிரி வரவங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து உண்மையிலே ரொம்ப பெரிய விஷயம். நம்ம பிள்ளைகளுக்கு இது போல் நடந்துச்சுன்னா திரும்ப அந்த பக்கத்துக்கே நம்ம அனுப்ப மாட்டோம். அதுக்கு மாறாக பிள்ளைகளை வந்துட்டு நல்ல போல்டாக வளர்க்குறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் இன்னொரு மீட் பண்ணுவோம். அன்டில் தென் பை.